to 1 minute boss 12th physics chapter 1 11th numericals 11th numericalsல பார்த்தீங்கன்னா 5 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளை வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ரொம்ப ஈஸியான சம்னு சொல்லலாம். ஒரே ஒரு கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப அது வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் நம்ம பார்த்தா போதும். சப்போஸ் இஃப் தே ஆர் கனெக்டட் parallelly, capacitors connected parallelly அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து sum of the C1 plus C2 up to Cn terms. Suppose if they are connected in series அப்படின்னா reciprocal of 1 by C1 plus 1 by C2 etc. up to 1 by Cn. இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த இடத்துல வந்துட்டு 1 by Cs. ஓகே, சீரீஸில் கனெக்ட் பண்ணி வச்சுன்னா 1 by Cs is equal to 1 by C1 plus 1 by C2 up to 1 by Cn terms. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியுது ரெண்டு C0 வந்து பார்த்திங்கன்னா பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பேரல் கனெக்ட் ஆகிருப்ப நம்ம சிபி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப C0 for C0 plus C0 is equal to 2C0. அது வந்துட்டு இன்னொரு C0 கூட சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 1 by 2C0 plus 1 by C0 is equal to நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா 3 by 2 C0. நம்மளுக்கு 1 by S வேணும். 1 by S இது வந்துட்டு நம்மளுக்கு CS வேணும் அப்படின்னா இது வந்துட்டு 2 by 3 C. பி டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரெண்டு C0 வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த சிபி ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப C0 ப்ளஸ் C0 is equal to 2C0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கீழே கனெக்ட் ஆகிருக்கிற ரெண்டு C0க்கு வந்துட்டு பேரலல் இது அப்ளை பண்ணுறப்ப திரும்ப இதே மாதிரி C0 ப்ளஸ் C0 is equal to 2C0ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டு 2C0மே பார்த்தீங்கன்னா சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ 1 by CS is equal to 1 by 2C0 plus 1 by 2C0 which gives 1 C0. அடுத்தது சி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸாக நடுவில் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான். பட் நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா அது வந்துட்டு எந்த பொட்டன்ஷியலில் கனெக்ட் ஆகிருக்குன்ட்டு. இப்போ மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே பொட்டன்ஷியலில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து பேரலாக இருக்குது. அப்போ நம்ம இந்த பேரலல் ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப 1 by C0 ப்ளஸ் C0 ப்ளஸ் C0 ப்ளஸ் C0 is equal to 3C0. அதுதான் வந்துட்டு இதோட எஃபெக்டிவ் இது. நெக்ஸ்ட்டு டி டயக்ராமில் பார்க்குறப்ப நம்மளுக்கு ரெண்டு டெர்மினல் கொடுத்துருக்காங்க, PQ அண்ட் RS. இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு கேஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அக்ராஸ் P and Q அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த டயக்ராமில் R and S அப்படிங்கிறத மறந்துடுங்க. இப்போ P and Q அந்த டெர்மினலில் ரெண்டு செட் ஆஃப் இது வந்துட்டு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. எந்தெந்த ரெண்டு செட்டு C1 அண்டு C3 பார்த்திங்கன்னா சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி C2 அண்ட் C4 பார்த்திங்கன்னா சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு ரெண்டுமே வந்துட்டு நம்ம சீரீஸ் ஃபார்முலா பண்ண போகிறோம். சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட் ஃபார்முலா நம்ம பண்ணோம் அப்படின்னா 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C3 is equal to C1 plus C3 by C1 C3 அப்படின்னு வரும். இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் இதுக்கு C2 and C4க்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா 1 by C4 is equal to C2 plus C4 by C2 C4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு சிபி தான் வேணும். இப்போ அதுக்கு நம்மளுக்கு சிபி வேணும் அப்படிங்கிறப்ப இதோட நம்ம ரெசிப்ரோக்கல் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ எடுத்து இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா C1 C3 by C1 plus C2 plus C2 C4 by C2 plus C4. அந்த ஒவ்வொரு டேர்மையும் நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுற மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் C1 C2 C3 ப்ளஸ் C2 C3 C4
ப்ளஸ் C1 C2 C4 ப்ளஸ் C3 C2 C4 divided by C1 plus C3 into C2 plus C4. இப்போ லாஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே PNQ அப்படிங்கிறத டெர்மினல் மேலே 2 C0 வந்துட்டு சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கு, கீழே 2 C0 சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கு, சென்டரில் வந்துட்டு ஒரு C0 வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ மேலே இருக்க 2 C0க்கு நம்ம சீரிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/CS is equal to 1/C0 plus 1/C0 is equal to 2/C0 is equal to 1/S தான் நம்மளுக்கு தேவை, 1/CS தான் நம்மளுக்கு தேவை. அப்போ C0/2. இதே மாதிரி கீழே வந்ததுன்னா அப்போ C0/2ன்னு வரும். இப்போ 2 C0/2யும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா அது ரெண்டுமே வந்துட்டு பேரலாக இருக்குது. அப்போ சிபி ஃபார்முலா வந்துட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சிபி ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப C0/2 இது மேலே இருக்கிறதுக்கு ப்ளஸ் C0/2 அது கீழே 2 கெப்பாசிட்டர்ஸ்க்கு சென்டரில் இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம C0 அப்படின்னு மட்டும் போடுறோம். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2C0.